நில்லு. என்ன எங்க போற? உன் மடியில தூக்கி வளர்த்தேன்னு சொன்னியே அந்த காமினி எங்க அவ? அவ இவனால பேசாத. பின்ன அவளுக்கு நான் வேணுமா? அதுக்கு ஜூலியை தூக்கி மறைச்சு வைப்பா, ரோகனை கொலை பண்ணிடுவேன் மிரட்டுவா. என்னடி நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? எங்கடி அந்த நாய்? நாயிகி நல்ல பேசாத, வார்த்தைய அளந்து பேசு. என்னடி பண்ணுவ? தப்பா பேசுற. நானா அவளா? ஏய்! உண்மையான காதல்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? உனக்கு என்னடா தெரியும்? அது தெரிஞ்சதுனால தான் நான் இங்க வந்தேன். நீங்க வந்தது தாண்ட தப்பு. ஊருக்கு வந்தாச்சு. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், கொஞ்சம் ஓகே. அந்த பக்கம் போங்க. நோ நோ, மத்தவங்களுக்கு தொலை கொடு. மேடமா. ஹாய். ஏய், பட்டன் சரியா போடு. ஓகே. ஏய். மேடமா. அப்படி எல்லாம் செய்ய கூடாதுமா. எப்படி இருக்க? நல்லா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்க. என் தங்கம். நான் இப்போ டாக்டர் காமினி. அப்படியா? எனக்கு ஊசி போடுவியா? ஐயோ இல்ல மேடமா, என் ஸ்வீட் மேடமா. ஏய் பரத். அது யாருமா? மை மேன். இரு வர சொல்றேன். பரத் கம். வணக்கம். பாப்பா, தம்பி ரொம்ப லட்சணமா இருக்கு. நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்பா, எனக்கு ஒரு வேலை குறைஞ்சது. ஏன்? மாப்பிள்ளை தேட வேண்டிய அவசியம் இல்லையே. நான் போய் கேட்டாதான் யாரும் மாப்பிள்ளை கொடுக்க மாட்டாங்களே. What does she mean? She is telling that no one will give a boy if she asks. அப்படியெல்லாம் ஏன் நினைக்கிறீங்க? என்னை பத்தி ரொம்ப புரிஞ்சு வச்சிருக்கு. மழை வரப்போகுது, வாங்க. ஆமா. கம் கம். போதும் மேடமா. ஏன் அண்ணன் வரல? நான் பார்த்தேன், ஒரு வாரம் ஆச்சு. இப்போ கட்சியில என்ன போஸ்டிங்ல இருக்காரு? காமினி, your brother is a politician? யா. தம்பி என்ன சொல்றாரு? கேட்கலையே. அண்ணன் என்ன வர்க் பண்றாருன்னு கேக்குறாரு. ஏய் யூ நோ, மார்க்கெட்ல லைஃப் ஆரம்பிச்ச அண்ணன் இன்னைக்கு கூர்க்குக்கே பெரிய லீடர். தம்பி அதோ அந்த மலையில தான் பூ பறிக்க போவாங்க அண்ணனும் தங்கச்சியும். பாதி மலை காணாமையே போயிடும். யூ நோ, ஐ only win every time. ஏன் தம்பி பேசவே மாட்டாரா? வேண்டாம். ஏன்? அவர் பேசினாலே வம்பு. அப்படி என்னதான் வம்பு? ஐயோ, அவர் பேச ஆரம்பிச்சா நீயே லவ் பண்ணுவ. போங்கம்மா. ஆமா, நிஜமாதான். அவன் வாய்ஸ் கேட்டுதான் நானே லவ் பண்ண ஆரம்பிச்சேன். எப்படி? இந்த பசுமையான இடத்துலயே இனிமே நம்ம லைஃபை லீட் பண்ணலாம்னு முடிவே பண்ணிட்டேன். Why not? அண்ணன் பார்த்து கட்டியிருக்காரு. இதை கட்டியிருக்கிறதே நமக்காக தான். So we need to live here. அப்போ மாடா? ஏய், மாடா சின்ன வயசுலேருந்தே எங்க கூட தான் இருக்காங்க. என் அண்ணன் இந்த வீட்டை அவங்களுக்காக தான் கட்டியிருக்கான். யூ நோ ஒன் திங், சின்ன வயசுலேருந்து என்னை வளர்த்தது அவங்க தான். யா, எல்லாம் ரெடியா இருக்கு. everything is ready. சாப்பிட வாங்க. யா, come we'll go. Come பரத். டேஸ்ட் குட் நோ? நான் சொன்னேன்ல. மேடமா, அண்ணன். ஆமாமா, நீங்க சாப்பிட்டுட்டு பொறுமையா வாங்க. நான் போய் பார்க்கறேன். ஏய், what was that? It's a military habit. Once we finished, இந்த மாதிரி பண்ணிடுவோம். இதுக்கு மேல எங்களுக்கு அவங்க சர்வ் பண்ண மாட்டாங்க. Oh, nice man. இனிமே நானும் இப்படி செய்றேன். Why not today? வெச்சிட்டேன். That's good. அம்மா காமினி, மாடா எங்க போனாங்க? ஏய் வா 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 வா. அம்மா எப்படி வளர்ந்துட்டம்மா நீ? இல்ல கொஞ்சம் இரு. என்னன்னா அது? எல்லாம் நீ வந்த சந்தோஷம் தான்மா. அண்ணா, இப்போ நான் வெறும் காமினி இல்ல, டாக்டர் காமினி MBBS. டாக்டர் காமினியா?
அப்புறம் ஒரு நிமிஷம் இவர் சுரேஷ், இவர் அன்வர், இவர் கண்ணன், இவர் ஜான் அண்ணன். வணக்கம். என் தங்கச்சிடா. இவருக்கு இவ்வளோ பெரிய தங்கச்சி இருக்கா? என்ன காமினி, உங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு உனக்கு ஆச்சரியமா இருக்குல்ல? அண்ணே, நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். ஓ, சர்ப்ரைஸ்? ஒரு நிமிஷம் அண்ணே. உனக்கு ஏதாவது தெரியுமா? கூட்டிட்டு வருவா. கம் சின்ன கம் வயசுலயே பரத். போனவ, இவங்கெல்லாம் யாருன்னு எப்படி தெரியும்? அண்ணே, ஆ, டாக்டர் பரத் என் கிளாஸ்மேட். இவரும் நானும் லவ் பண்றோம். நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறோம். பாத்தியா நான் வேடிக்கை? அம்மா சாப்பிட்டியாம்மா? சாப்பிட்டாங்களா? சாப்பாடு ரெடி பண்ணு. டேய், நீங்களாம் போய் சாப்பிடுங்கடா. ஆமா, அப்புறம் பேசுவோம். தம்பி, சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க, அப்புறம் பேசுவோம். कल्याण शैल निलया कमनीया कलावती कमलाक्षी कल्मशक्नी करुणामृत काकरा. தேங்க்யூம்மா. நீங்கள் என்னப்பா இதெல்லாம்? காலையில் தினமும் துளசி செடி நமஸ்காரம் பண்ணிட்டு தான் எங்கள் வேலையை ஆரம்பிப்போம். நல்ல விஷயம் தம்பி. மாடம்மா, சொல்லுப்பா. காமனியுடைய அண்ணன் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலைல்ல? ஏன்? ஓகேண்ணா நேத்தே ஒத்துன்ருப்பார்ல? திடீர்னு காமனியோட நீ வந்து நின்னப்போ எனக்கே ஆச்சரியமா ஆயிடுச்சு. அவர் அண்ணன் இல்லையாப்பா? கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? காமனியுடைய அண்ணன் இவ்வளோ பெரிய பொலிட்டிஷியனாக இருப்பாருன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் இட்ஸ் ஓகே. என்ன இருந்தாலும் காமனியையும் அவன் மேலே வச்சிருக்கிற காதலையும் நான் விட மாட்டேன். எல்லாமே நடந்துரும்னு சந்தோஷத்துல இருந்தப்போ வரக்கூடாத ஒருத்தன் வந்தான். நடக்கக்கூடாததெல்லாம் அண்ணா, நடந்துச்சு. தனியாளுன்னு சொன்ன, இப்போ தங்கச்சி இருக்கான்னு சொல்ற? டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல தெரிஞ்ச உன்னை ஸ்டேட் லெவல்ல தெரிய வச்சிருக்க. உன்னை சென்ட்ரல் வரைக்கும் தெரிய வைக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா உனக்கு அந்த மாதிரி எதுவும் ஆசை இருக்கிற மாதிரி தெரியலையே. தலைவரே, உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போற பையன் யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியும் தலைவரே. இப்போ இருக்கிற எல்லா கட்சியும் நம்ம கூட சேரணும்னு நினைக்கிறதே நம்ம ஜாதினால தான்யா. அதுல வேற ஜாதியை கலந்து புரட்சி பண்றேன்னு நினைச்சு நம்ம கட்சியை அழிச்சிடாத. பார்த்து பார்த்து ஓட்டு குத்துனாங்களே, பாசத்தினால இல்ல, நாம ஏதாவது பண்ணுமோங்கிற நம்பிக்கைனால. புரியுதா? அதை உன் பாசத்தினால கெடுத்துடாத. நான் வரேன். தலைவரே கொஞ்சம் பொறுமையா இருங்க. அண்ணே ஒரு நிமிஷம் வாங்கண்ணே. சொல்றா. என்னண்ணே, நீங்க நல்லா இருக்கணும், நம்ம ஜாதி நல்லா இருக்கணும், நாங்கள்லாம் அவங்க கூட இருந்தா இவர் என்னடானா இவர் தங்கச்சி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாருன்னு இப்பதானே தெரியுது. என்னண்ணே கேளுங்க நீங்களும். இவர்கிட்ட என்னத்த கேட்க சொல்ற? படிப்படியா நீ மட்டும் உயர்ந்துக்கிட்டே போகணும், நாங்க மட்டும் கோஷம் போட்டுக்கிட்டே இருக்கணுமா? உனக்காக குரல் கொடுத்தவங்க வீட்டையெல்லாம் எரிச்சாங்களே, அவங்களுக்கெல்லாம் திரும்ப வீடு கிடைக்கணுன்ற நம்பிக்கையே இல்லை. முதல்ல தனியாளுன்னா இப்ப தங்கச்சி வந்திருக்கா. நாங்கெல்லாம் கோஷம் போட்டு நீங்க வளரணும். ஆனா பரம்பரையா அதே குடிசை வீட்டுல நாங்க வாழணும். எங்களுக்கு ஜாதி முக்கியம், எங்க ஜனங்க வளரணும். அதை நீ பண்ணணும். இப்ப என்னடா பண்ண சொல்றீங்க? அந்த பையனை வீட்டை விட்டு அனுப்பிச்சிருங்க.